வணக்கம். ஒரு துளி மண் இல்லாமல் நம்ம மைக்ரோகிரீன்ஸ் நம்ம கிச்சன்லேயே வளர்க்க போகிறோம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் மஸ்டர்ட், அதாவது கடுகு மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்குறத பற்றியும் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், டால். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு மூங் டால் சொல்கிற க்ரீன் கிராமோட மைக்ரோகிரீன்ஸ். ஸோ இது தாங்க அது ரெடி ஆகிடுத்து. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம முளைக்கட்டை வச்சு நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறதான் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பச்சை பயிறு மைக்ரோகிரீன்ஸ் முதல் நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு பச்சை பயிரை எடுத்து நல்லா தண்ணியில் அலம்பி ஊற வைக்கணும். ஸோ இந்த பச்சை பயிறு மைக்ரோகிரீன்ஸ் நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. அண்ட் மெயின் கீரையை விட மைக்ரோகிரீன்ஸில் 2 மடங்கு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம ஊற வச்சது நல்லா பயிர் ஊறி இருக்கும். ஸோ நல்லா சோக் பண்ணி ஊற வச்சா தான் சீக்கிரமாக முளைக்கட்டும். ஸோ 2வது நாள் காலையில் நம்ம ஊற வச்ச பயிரை நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல், நான் அப்படி தாங்க முளைக்கட்டணும்னா இதுக்குன்னு தனியாக அந்த முளைக்கட்டுறதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கல. ஸோ ஜஸ்ட் லைக் தட் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா அழகாக நல்லா முளை விட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா ஜெர்மினேட் ஆயாச்சு அண்ட் பச்சை பயிர் நல்லா முளை விட்டாச்சு. இப்போது நம்ம எப்படி மைக்ரோகிரீன்ஸ் மண் இல்லாமல் வளர்க்குறோங்கிறது பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஏதாவது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் ட்ரேவோ தெர்மோகோல் ட்ரேவோ எடுத்துகிட்டு அது மேலே நல்லா ஒரு 3-4 லேயர் ஆஃப் டிஷ்யூ பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணி தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த முளை வந்த பச்சை பயிரை நல்லா ஈவனாக அந்த ட்ரே ஃபுல்லாக போட்டுடுங்க. ஸோ ரொம்ப அடர்த்தியாக போடாதீங்க. நல்லா ஒரு செடி அழகாக வளரணும்னா கொஞ்சம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு அது மேலே லேசாக தண்ணியை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியை அப்படியே லேசாக சாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்துடும். ஏன்னா ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப வறண்டும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வடிகட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், காத்தோட்டமாக இருக்கிறதுக்குன்ட்டு கொஞ்சமாக ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு பிளேட்டு, பட் டிஷ்யூ பேப்பரே போகும். இப்போ நீங்கள் டப்பாவில் வச்சிங்கன்னா ஒரு மூடி வச்சு மூடலாம். லேசாக கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்க ஒரு கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இதை எடுத்து கிச்சனில் எங்கேயாவது ஒரு மேடை மேலே நீங்கள் வச்சிடலாம். ஸோ இதுக்கு டைரெக்டாக ரொம்ப வெளிச்சம் அவசியமே இல்லை. ஸோ இந்த அளவு அதுக்கு காத்தோட்டம் இருந்தால் போகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்தாச்சு. இது கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த டிஷ்யூ பேப்பர் பாரம் தாங்காதுன்ட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிஷ்யூ பேப்பரை சும்மா அப்படி ஒரு ஃபென்ஸ் மாதிரி கட்டுறேங்க. நீங்கள் பாக்ஸில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹைட் இருக்கும், அதனால செடி சாயாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் இது சாயாமல் இருக்க இன்னும் கொஞ்சம் டிஷ்யூ அப்படி ஓரமாக வச்சுருக்கேன். என்னோடது ஒரு பிளேட்டாக இருக்கிறதுனால. ஸோ நல்லா அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம இப்போ தண்ணியில் நல்லா அலம்பிட்டோன்னா அதில் ஃபங்கஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாகிடும். நல்லாவே தண்ணி விட்டு நீங்கள் அலம்பலாம். அலம்பிட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா 4 டைரக்ஷன்லேயும் அதை அப்படி சாய்ச்சி அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை எடுத்துட்டோன்னா அந்த முளை விட்டதில் எந்த ஒரு ஃபங்கஸும் பிடிக்காது. அப்படி இருந்தால் கூட அது க்ளீன் ஆகிடும் நீட்டாக. ஸோ நல்லா தாராளமாக தண்ணியில் அலம்பிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா வற்ற விட்டுட்டு எடுத்து திருப்பி வச்சுட்டிங்கன்னா இப்போ எதுவும் மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஷெல்ஃப் மேலேயோ கபர்ட் மேலேயோ எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது பாட்டியே வளரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு டேரெக்டாக நம்ம வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு ஜன்னல் கிட்டையோ இல்லை இந்த மாதிரி பால்கனி சைடில் லேசாக சன்லைட் வந்தால் போகிறோம். ஜஸ்ட் ஒரு மணி நேரம் வச்சா போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துமே இந்த ஷெல்ஃப் மேலேயே வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மைக்ரோகிரீன்ஸ் நல்லா வளர்ந்தாச்சு ஒரு வாரத்தில். ஸோ 7 days போருங்க. நல்லா தாராளமாக ஒரு 3 inchக்குள்ளே வரும். அதுக்கு மேலே வளர விட்டால் அது மைக்ரோகிரீன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம மைக்ரோகிரீன்ஸ் இப்போது ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆயாச்சு. இதுக்கு மேலே வளர விட்டால் அது மைக்ரோகிரீன்ஸ் கிடையாது, கீராயிடும். ஸோ இப்போ நம்ம எப்படி சாலட் ரெசிபி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் திருப்பியும் சொல்கிறேன். நம்மளுடைய எல்டிஎஸ் கொலஸ்ட்ரால் சொல்கிற அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகணும். இந்த மாதிரி நிறைய மைக்ரோகிரீன்ஸை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபுல் லெவல் நம்ம வளர்ந்த ஃபுல் மைக்ரோகிரீன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறேன். மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 2-3 days வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே வளர விடக்கூடாது.
ஸோ ஒரு 10 நாளுக்குள்ளே நம்ம இந்த க்ரீன்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சாலட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து ஒரு கப் ஆனியன், நல்லா ஒரு ஹாஃப் ஆனியனை கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் போட்டாச்சு. அதே அளவுக்கு கியூக்கும்பரையும் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்டு ஒரு நல்ல ஒரு கேரட்டை சீவி போட்டிருக்கேன், பச்சையாக தான் எல்லாம். அண்ட் 2 டொமேட்டோவை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம், கியூக்கும்பர், கேரட், டொமேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானால் நீங்கள் இன்னும் கூட கேபேஜ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண மைக்ரோக்ரீன்ஸ், அதாவது நம்ம பச்சை பயிறு மைக்ரோக்ரீன்ஸை நல்லா அலம்பி நல்லா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் லேஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த எள்ளு இருக்குது இல்லையா, சிசேமி சீட்ஸ், அதை நல்லா ரோஸ்டட் சிசேமி சீட்ஸ் நல்லா எள்ளை வறுத்துட்டு அதுவும் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் டேஸ்ட்டுக்கு வந்து திக் சோயா சாஸ் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புளிப்புத்தன்மைக்கு வினிகர் போட்டிருக்கேன். அண்ட் காரத்துக்கு வந்து நான் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே லேசாக கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் ஆன ஒரு சாலட். அண்ட் லெமன் ஜூஸ், இது வந்து என்னோடய இது வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால லெமன் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் போட்டிருக்கேன். அண்ட் மெயினாக வந்து இதுக்கு நான் மயோனிஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எக்லெஸ் மயோனிஸ் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன மயோனிஸ் ஃப்ளேவர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ். சோயா சாஸ்லேயே வந்து உங்களுக்கு உப்பு இருக்கிறதுனால தனியாக உங்களுக்கு வந்து சால்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எதுவுமே நம்ம வந்து வேக வைக்கலை, ஃப்ரை பண்ணலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் மேலே ட்ரெஸ்ஸிங்க்கு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஒரு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ஹெல்தி மைக்ரோக்ரீன் சாலட் ரெடி ஆயாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி மைக்ரோக்ரீன்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா குறைக்கும். அப்புறம் வந்துட்டு நார்மல் கீரை நம்ம சாப்பிட்றத விட இதில் வந்து டபுள் த நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்குது அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மார்னிங் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கப் நிறையா நீங்கள் வந்துட்டு சாலடை சாப்பிட்டுட்டாலே அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ மார்னிங்கில் வந்து நம்ம ஒரு நாள் ஓட்ஸ் சாப்பிட்லாம், ஒரு நாள் இந்த மாதிரி சாலட் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆச்சு. அண்ட் அதெல்லாம் விட வந்துட்டு ஒரு துளி மண் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே நாம் வளர்த்த மைக்ரோக்ரீன்ஸை நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மைக்ரோக்ரீன்ஸ்க்குன்னு சில சீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து இந்த சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், ஓட்ஸ், கார்ன் இதெல்லாம் போடலாம். ஸோ சூப்பர் டேஸ்டி மைக்ரோக்ரீன்ஸ் சாலட் நான் ருசித்து சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.